ஏல சூர்யா, சொல்லுங்கம்மா. ஏல எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? என்ன சந்தேகம்? இது வரைக்கும் 10 பேர் பொண்ணு பார்க்க போயிருக்கோம். அதுல ஒரு பொண்ணுகிட்ட கூட நீ பேசாம இருந்ததில்ல. நாங்களே அதை பத்தி யோசிக்கலனாலும் நீயா அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லி போயெல்லாம் பேசியிருக்க. இன்னைக்கு என்னடா நானே அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுன்னு சொல்றேன், வேணான்னு சொல்லிட்ட. அட்லீஸ்ட் போயிட்டு வரும்போதாவது ஒரு வார்த்தை பேசிட்டு போயிட்டு வரனாவது சொல்லிட்டு வான்னு சொல்றேன், அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டா. கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டா. என்னல என்னாச்சு? எனக்கு என்னமோ உன் நடவடிக்கையில கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கே. இதுதான் உங்க சந்தேகமா? இருக்காதா பின்ன? உன்னை பத்தி எனக்கு தான் தெரியும். நீ என்னடானா பொண்ணை பிடிச்சிருக்கு, நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்கன்னு சொல்ற. ஆனா ஏன் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல? வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என் மண்டைக்குள்ள அதே தான் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சு இவனுக்கு? எதுவும் மண்டையில ஏதாவது அடிபட்டிருக்குமோ? மோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லடா, அதுக்கு இல்ல. அந்த காலத்துல ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் உன் அப்பாவும் லவ் பண்ணிட்டு இருந்த காலம். திடீர்னு உன் அப்பா என்ன நினைச்சாருன்னு தெரியல, கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. இன்னும் இந்த கதையை என் வாழ்க்கையில எத்தனை தடவை கேட்க போறேன்னு தெரியலையே. ஆனா கல்யாணம் ஆன விஷயம் எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஆக்சிடென்ட், பழசெல்லாம் மறந்து போயிருச்சுட்டாவ. டேய் என்னடா ரொம்ப அழுத்துக்கிற? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சு? எல்லாம் என் நேரம். அப்புறம் என்னாச்சு? உன் அப்பாவுக்கு என்ன ஞாபகமே இல்லை. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, உன் அப்பாவுக்கு என்ன யாருன்னே தெரியாம போயிருச்சுடா. அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் யாரோ மாதிரி பார்த்தாரு. முதல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே. உன் அப்பா மறுபடியும் என்னையே லவ் பண்ணாரு. எங்க 2 பேரோட காதல் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதான் என்ன ஆனாலும் அப்பா மறுபடியும் மறுபடியும் என்னையே லவ் பண்றாரு. எல்லாம் சரிதான். இப்ப இந்த கதையை என்னத்துக்கு என்கிட்ட சொல்றீங்க? அதான்டா, ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் உனக்கும். ஏம்மா, அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. ஏன் போட்டோல கூட நான் பார்க்கல. அப்புறம் எதுக்குடா, என்ன காரணத்துக்காக அந்த பொண்ணுகிட்ட பேசாமலே நீ ஓகே சொன்ன? பெரிய காரணம்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி 10 பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணுங்களை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. அதனால நான் போய் பேசினேன். ஆனா இவ அப்படி இல்லை. பார்த்த உடனே இவ தான்டா நமக்குன்னு தோணும்ல, அந்த ஃபீல். அதான் எங்கேயாவது அந்த பொண்ணுகிட்ட நான் தனியா பேசுறேன்னு பேசி என் வாய் சும்மா இல்லாம எதையாவது சொல்லி அவ என்ன வேண்டான்னு சொல்லிட்டானா. அதான் அவ வேணான்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, நீங்க மத்ததை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா எப்படி எப்படி என் பிளானு? மோ, என்ன திருன்னு முழிக்கிறா? இல்ல, என் பிள்ளைக்கு இம்புட்டு அறிவான்னு பாக்குறேன். ஏ சூர்யா, அந்த பொண்ணு உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? என்னன்னு தெரியல, பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அதான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு கூட நான் நினைக்கல. ஓ மருமக தானே, எனக்கு வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். உனக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டல்ல, அப்போ கல்யாணத்தை சீக்கிரமே வச்சிருவோம். அப்பா வந்த உடனே அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட பேச சொல்றேன். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கல்யாணத்துக்கு தான் வரப்போறாங்க. அதனால என்கேஜ்மெண்ட் சிம்பிளாவே வச்சுக்கலாம். இல்ல உனக்கு கிராண்டா வைக்கணும்னா சொல்லு, நம்ம ஏதாவது ஒரு ஹால் புக் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லை, உங்க இஷ்டம். எனக்கு எங்கனாலும் ஓகே. இல்ல என்கேஜ்மெண்ட் கல்யாணம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட அந்த பொண்ணு கூட்டிட்டு போக கூட நான் ரெடி. எது கூட்டிட்டு போவியா? எங்க கூட்டிட்டு போவ? எங்க வீட்டுக்கு. உங்க வீடா? ஆமா, எங்களுக்கு கல்யாணம் வச்சுன்னா எங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும்ல. அங்க நானு, என் ஒய்ஃப், என் குழந்தைங்க. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். மா, என்னம்மா என்ன சொன்னாலும் தலையாடுறீங்க? அப்படிலாம் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். எனக்கு ஃபேமிலின்றது என் அப்பா அம்மா எங்க இருக்காங்களோ அதுதான் என் ஃபேமிலி. என் ஒய்ஃபும் அதை புரிஞ்சுக்குவா. இவ்வளோ பெரிய வீட்டில் நானும் என் ஒய்ஃபும் தங்குறதுக்கு ஒரு ரூம் தர மாட்டீங்களா? டேய்,
இது உன் வீடுடா. ரூம் என்ன ரூம், இந்த வீடே உன்னோட தான். பின்ன என்ன? ஹலோ, என்ன ஃபீலிங்கா? டே போடா. அடடே மாப்பிள்ள தம்பி, வாங்க தம்பி. வர ஆண்டி. என்ன தம்பி, நிச்சயத்துக்கு தேதி சொல்லி விட்டாளா? அதெல்லாம் இல்லை, நேற்று வரும்போது என்னோட பொருள் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அதை எடுத்துட்டு போக வந்தேன். எங்கயா கூட்டி பெருக்கும்போது கூட நான் எதையும் பார்க்கலையே. ஷெமாடி, நீ எதையாவது பாத்தியா? இல்ல, நான் எதையும் பார்க்கல. தம்பி, இங்கதான் தொலைச்சிலோ? நல்ல ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு, நான் இங்கே தான் தொலைச்சேன். நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் தொலைச்சதை நானே தேடி எடுத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஐயோ, உங்களுக்கு ஏன் தம்பி கஷ்டம்? என்னத்தை தொலைச்சிங்கன்னு சொல்லுங்க, நாங்களே தேடுறோம். என் மாடி, தம்பி என்னதே தொலைச்சிட்டாப்ல, என்னன்னு கொஞ்சம் கூட இருந்து தேடி கொடுமா. எனக்கு அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு. தம்பி நல்லா தேடுங்க. ம். என்ன பொருளை தொலைச்சிங்க? ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. நான் தொலைச்சது என் மனசு. தெரிஞ்சுதான் தொலைச்சேன். இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு போக வந்தேன். பத்திரமா இருக்கா? பேசாம இவர்கிட்ட கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாமா? சொல்லுங்க, என் மனசு இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கா? இது இருக்கு, இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. ரியலி? அடியே ஸ்ரீ, என்னடி பண்ணிட்டு இருக்க? இவர்கிட்ட கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல சொன்னா அவர் மனசு உன்கிட்ட பத்திரமா இருக்குன்னு சொல்ற. ஐயோ, கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல வாயே வர மாட்டேங்குது. அப்போ பத்திரமா அந்த மனசை வச்சுக்கோ. நான் எதுக்கு வந்தேன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு வந்தீங்க? ஃபோன் நம்பர், அப்பதானே உன்கிட்ட பேச முடியும். போனு அது இவர்கிட்ட நம்ம நம்பரை கொடுக்கலாமா? ஆனா நமக்கு வர்ற கால்ஸ் எல்லாமே அம்மா கண்காணிப்புல இருக்கு. இவர்கிட்ட எதையாவது உளறிட்டனா அதோட அம்மா நம்மள தொலைச்சிருவாங்க. ஓய், நம்பர் கிடைக்குமான்னு தானே கேட்டேன். அது என்கிட்ட மொபைல் இல்ல. என்னது, மொபைல் இல்லையா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆமா, என் மம்மி டாடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, அதனால காலேஜ்ல கூட எனக்கு மொபைல் வாங்கி கொடுக்கல. இந்த காலத்துல எப்படி ஒரு பொண்ணா, அதுவும் மொபைல் இல்லாம? மம்மி டாடிக்கு என்னோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம், அதனால பெருசா சோஷியலைஸ் ஆக விட மாட்டாங்க. மொபைலும் இல்லை, வீட்டில் லேண்ட்லைன் இருக்கு, ஆனால் கால் ஃபார்வர்டில் இருக்கு. யார் வேணாலும் கேட்க முடியும், அம்மா அப்பா யார் வேணாலும். எனக்கு வித்தியாசமா இருக்கு, ஒரு பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ செக்யூரிட்டி? இந்த காலத்தில் பொண்ணுக்கு இவ்வளோ செக்யூரிட்டி தேவைதான், அதான் மம்மி டாடி பயப்படுறாங்க. ஓகே. என்னப்பா தம்பி, கிடைச்சதா? கிடைச்சிச்சு ஆண்டி, பத்திரமா தான் இருந்திருக்கு. நான் தான் பயந்துட்டேன். சரிப்பா தம்பி, ரொம்ப சந்தோஷம். தம்பி, நிச்சய தேதி கொஞ்சம் சீக்கிரமா குறிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். குறிச்ச உடனே சொல்லிடுறேன். அப்போ நான் வரேன் ஆண்டி. சரிப்பா தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. வரேன். மாடி, நீ என்னத்துக்கு நின்றுட்டு இருக்கா? போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. இல்லம்மா, உள்ளே இருக்க போர் அடிக்குது. நிச்சயத்துக்கு தேதி குறிக்க போறாவ, வெளியெல்லாம் கண்டுபிடி போகக்கூடாது. நீ ரூம்ல போயிருமா. அப்புறம் சாயங்காலம் உங்க அம்மா வீடியோ சாட்ல வரேன்னு சொன்னாங்க, 5 மணிக்கு. ரெடி ஆயிரு. சரி. தியாவுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை எதிர்பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம மண் வாசனையும் போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் மண் வாசனை வரும். தியா வந்து டெய்லியும் நான் போடுறேன், ஆனால் வந்து 10 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். அதே மாதிரி தியா சீரீஸ் வந்து ஒரு 100 எபிசோட்குள்ளேயே ஸ்டோரி முடிஞ்சிடும். பட் கண்டிப்பாக ஒவ்வொரு எபிசோடும் நல்லா இருக்கும்.
ஆமாம், ஒவ்வொரு எபிசோடும் நீங்கள் ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும். மறக்காமல் உங்களோட ஆதரவை எங்களோட சேனலுக்கு கொடுங்க. அப்புறம் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற மண் வாசனை இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ. தேங்க்யூ.